ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம 2021 ரம்ஜானின் ஸ்பெஷலான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் மஞ்சூரியன், தயிர் பச்சடி, அது மட்டும் இல்லாமல் பிரெட் ஹல்வா, ஒரு ஸ்பெஷலான ஃபுட் பேக்கேஜ், இதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல எல்லாருக்கும் பிடிச்ச பாய் வீட்டு சிக்கன் பிரியாணிலேருந்தே ஆரம்பிக்கலாம். 1 கிலோ ஜீரக சம்பா பிரியாணி ரைஸை ஊற போட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க. அடுத்து ஒரு பெரிய சட்டியில் 200 ml ஆயில் போட்டுட்டு அதில் ஒரு 50 ml நெய்யை மிக்ஸ் பண்ணி அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மற்றும் சில வாசனையான பொருட்களை போட்டு ஸ்லைஸ் பண்ண 6 வெங்காயத்தையும் 4 பச்சை மிளகாயையும் கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் 100 கிராம் இஞ்சியும் 100 கிராம் பூண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணி போடுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நல்லா அடிபிடிக்கும், அதனால் நல்லா இலக்கிக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பொடி கொத்தமல்லியும் ஒரு பொடி புதினாவையும் போடுங்க. அதுவும் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய் பொடி, அதோட 1/4 லிட்டர் தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே 1 கிலோ சிக்கனோட பாதி லெமனையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வீதம் 6 கிளாஸ் ரைஸுக்கு 9 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. உப்பும் காரமும் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரைஸ் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக லெவலாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்த பிறகு ஊற வச்ச ரைஸை தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா இலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடியிலேருந்து நல்லா இலக்கி சமமாக லெவல் பண்ணி மறுபடியும் மூடி வச்சுருங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் புதினா இலை மேலாப்பில் தூவி விட்டு ஒரு 50 ml நெய்யை பரபரப்பான்னு தூவி விட்டு அப்படியே கபால்னு மூடி தம்மில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, பாய் வீட்டு பிரியாணி ரெடி. அடுத்ததான் இவனோட பார்ட்னரான தயிர் பச்சடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குட்டி குண்டால தயிரை எடுத்துட்டு 1 பொடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 2 இல்லை 3 வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி போடுங்க. கொஞ்சம் தண்ணியும் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் சிக்கன் மஞ்சூரியனை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு மிளகாய் பொடியும் உப்பையும் சேர்த்து ஒரு முட்டையோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் மேரினேட் பண்ண வச்சுடுங்க. 40 நிமிஷம் கழித்து மேரினேட் பண்ண சிக்கனை கொதிக்கிற எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு ஒரு கடாயில் 6 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்லைஸ் பண்ண 2 பல்லு பூண்டையும் பொடி பொடியாக வெட்டின 2 வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதங்க விட்டு அதில் நீளமாக வெட்டின குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரை தூவி விட்டு 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 4 ஸ்பூன் டொமேட்டோ சாஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கழித்து 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஃப்ரை பண்ண சிக்கனை பரபரப்பான்னு போட்டு நல்லா இலக்கி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் மஞ்சூரியனும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டு சாப்பிடும்போது ஸ்வீட் இல்லைனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். அதனால் பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷனாக எப்பவும் இருக்கேன். பிரெட் ஹல்வாவை பற்றி பார்க்காம போயிட்டாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஒரு பக்கம் தேவையான இனிப்பை போட்டு சர்க்கரை பாக காய்ச்ச வச்சுருங்க. இன்னொரு பக்கம் பிரெட்டை வறுக்க எண்ணெயை ஊற்றி காய்ச்ச வைங்க. பிரெட்டை குட்டி குட்டியாக வெட்டி கொதிக்கிற எண்ணெயில் வறுத்து எடுங்க. வறுத்த பிரெட்டை நல்லா காய்ச்சின சர்க்கரை பாகில் போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டில் அது பிரெட்டுன்னே தெரியக்கூடாது, நல்லா ஹல்வா மாதிரி வரணும். வேறு ஒரு குட்டி கடாயில் நல்லா நெய்யை ஊற்றி காய்ச்ச விட்டு தேவைக்கேற்ப முந்திரி, திராட்சை, வேறு எந்த நட்ஸாக இருந்தாலும் சரி கொதிக்கிற நெய்யில் நல்லா வறுத்து அப்படியே பிரெட் ஹல்வாவில் சேர்த்துடுங்கோ. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடுங்கோ. அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சு. 2021 ரம்ஜானின் ஸ்பெஷல் ஒரு பீஸ் மஞ்சூரியனை எடுத்து பிரியாணிக்குள்ளே வச்சு தயிர் பச்சடியில் டிப் பண்ணி சாப்பிட்டு முடிக்கும் போது லைட்டாக பிரெட் ஹல்வாவை எடுத்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவலுங்க. எனக்கு மறுபடியும் சாப்பிடணும் போல இருக்குது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.